ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்மார்ட் ஹோம் அப்ளைன்ஸ்லேருந்து இந்த வீடியோ உங்களுக்காக. நம்மளோட இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கேஸ்ட் அயன். ஸோ அயன் ப்ராடக்ட் பற்றி நிறைய பேர் நிறைய டைம் கேட்டிருந்தீங்க. எனக்கு அப்போ கொஞ்சம் கம்மியான காஸ்ட்டில் கிடைக்கல. இப்போ கேஸ்ட் அயனில் எல்லா ப்ராடக்ட்டும் கொண்டு வந்திருக்கோம். ஃப்ரை பேனு, தோசை தவா, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடாய் ஐட்டம் கொண்டு வந்திருக்கோம். நான் உங்களுக்கு வெயிட்டோட அது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட் அயனில் ஃப்ரை பேனு. ஸோ ஃப்ரை பேன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வெயிட்டும் பயங்கரமாக இருக்கும். ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட்டும் கூட. ஏன்னா இப்போ நம்ம வச்சு கேஸ் ஸ்டவ்லேயே சமைக்கிறோம் அப்படின்னாலும் ஜஸ்ட் இந்த மாதிரி ஷேக் ஆகாது. அதே மாதிரி இது ஆயில் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கும். ஏன்னா அயன் அப்படிங்கும்போது ஆயில் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப கம்மியாகவே எடுத்துக்கும். ப்ளஸ் அதே மாதிரி வெப்பமும் பார்த்தீங்க அப்படின்னா மிதமான வெப்பத்துலேயே ரொம்பவே ஹீட் ஆகும். ஏன்னா இது நல்லாவே தெரியும். அயன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு ஹீட்டிங் கெப்பாசிட்டி நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றது தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அயனில் டெய்லியும் குக் பண்ணுறதுனால ஒரு பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குங்க. நம்ம உடம்புக்கு தேவையான அயன் சத்து ப்ளஸ் ஜிங்க்கு, தாமிரம் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம குக் பண்ணுற ப்ராடக்ட்லேருந்தே கிடைக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குக் பண்ணுற ப்ராடக்ட் இமீடியட்டாக சமைச்சு முடிச்சுட்டு வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சுக்கணும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதில் இருக்க அந்த இரும்பு எல்லாமே நம்ம அந்த ஹீட்டில் இருக்கும்போது நம்ம குக் பண்ணுற ப்ராடக்ட் ஒரு மாதிரி பிளாக்காக மாறிடும். ஸோ அதனால் இது நம்ம 1200 ரூபாய்க்கு ஸ்பெஷல் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம். பெரிய சைஸு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெயிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. அடுத்து கேஸ்ட் அயனில் தவா, ஓகேங்களா, தோசை தவா. ஸோ இது உங்களுக்கு ஒட்டாமல் தான் வரும். நான்ஸ்டிக் மாதிரி ஒட்டாமல் தான் வரும். கேஸ்ட் அயனில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆயில் கன்சப்ஷனும் நமக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். ப்ளஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் வச்சு வாஷ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நார்மல் ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா நம்ம குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தூள் உப்பு போட்டுட்டு ரெண்டு ட்ராப்ஸ் லிக்விட் போட்டு நம்ம அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு வாஷ் பண்ணிங்களாவே இதில் என்ன சமைச்சாலும் அதோட ஸ்மெல் இருக்காது. ஓகேங்களா. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 900 ருபீஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபரில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா. தோசை தவா நல்ல பெரிய சைஸாகவே இருக்கும். 900 ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் கொடுக்குற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஷிப்பிங் சார்ஜஸ் செப்பரேட்டாக தாங்க வரும். ஷிப்பிங் சார்ஜஸ் நம்ம எப்பயுமே செப்பரேட்டாக தான் வாங்குவோம். ஸோ அடுத்து இது கடாய்ங்க. கடாய் 24 cm. 24 cm கடாயில் கேஸ்ட் அயனில் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது எந்த அளவுக்கு அகலம் இருக்கோ அந்த அளவுக்கு லென்த்தும் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெயிட்டாகவும் இருக்கும். கேஸ்ட் அயன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரெகுலராக சமைக்கிறோம் கூட இல்லை, வாரத்தில் ஒரு 2-3 டைமாவது கேஸ்ட் அயன் ப்ராடக்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக சமைச்சிருங்க. ஏன்னா இந்த ரத்த சோகை அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு வராது. ஓகேங்களா. ஸோ இதுவும் 1200 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பியோர் பிளாக் மெட்டல் நம்ம பார்க்க போகிறோம். பியோர் பிளாக் மெட்டல் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஏன் அப்படின்னா அது வாங்கிட்டு ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது யோசிச்சிங்க. அதுக்கப்புறம் பிளாக் மெட்டலில் கிரேவி பாட்டு, பிரியாணி பாட்டுலாம் கொண்டு வாங்க மேம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன். இது நம்மளோட சாய்ஸ் தான். இது கிரேவி பாட்டுன்னு சொல்ல முடியாது, பிரியாணி பாட்டுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு அழகான ஷேஃபில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நான் ஒவ்வொரு பாட்டோட ப்ரைஸும் டீட்டெயிலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படின்னா பியோர் பிளாக் மெட்டலில் நான் நம்பர் 1 சைஸு. ஓகேங்களா. இது ஹார்ட் அனடைஸ்டுன்னு சொல்லுவோம். ஹார்ட் அனடைஸ்டு மெட்டீரியல். ப்ளஸ் ஏன் எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அலுமினியம் ஒரு பர்டிகுலர் ஹீட்டில் ரொம்ப ஹீட் பண்ணால் தான் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்கும். பிளாக் மெட்டல் ரொம்ப ஹீட்டாக அலுமினியம் பண்ணுறாங்க இல்லையா, அதுலேருந்து எடுக்கக்கூடியது ஹார்ட் அனடைஸ்டு மெட்டீரியல்னு சொல்லுவோம். இது இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணலாம், கேஸ் ஸ்டவ்லேயும் யூஸ் பண்ணலாம். இது நம்பர் 1 சைஸு 850 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அலுமினியம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால 3 years ஒன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது கிடையாது. எப்படி நம்ம ஸ்டீல் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பிளாக் மெட்டலும் நம்ம லைஃப் லாங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நான்ஸ்டிக் கோட்டட் அப்படி கிடையாது. நான்ஸ்டிக் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணால் என்ன ஆயில் கம்மியாக எடுத்துக்கும், ஆயில் இல்லாமல் குக் பண்ணலாம் இல்லையா. ஸோ சேம் அதே மாதிரி தான். ஓகேங்களா. இது நான்ஸ்டிக் கிடையாது. நான் அதுவும் தெளிவாக சொல்லிடுறேன். பியோர் பிளாக் மெட்டல். ஆயில் கன்சப்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணலாம். இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணலாம், கேஸ் ஸ்டவ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பாட் பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடும் ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க வித் ரிவீட்டோட.
ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து ரிவீட் கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு ஹேண்டில் வந்து லூஸ் ஆகாது, நல்ல டைட்டாகவே இருக்கும், க்ரிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். 850 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். இதுலேயே நம்பர் 2 சைஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, நம்பர் 2 சைஸு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 950 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். திக்னஸும் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், திக்னஸ்ஸு வெயிட்டு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அடுத்து நம்பர் 3 சைஸு. ஓகேங்களா, இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா ஒரு 50 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா, பியோர் பிளாக் மெட்டல், இதுவுமே இண்டக்ஷனில் யூஸ் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட் தான். ஸோ இதுக்கு அடுத்த சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் 4. ஓகேங்களா, 1250 ரூபாய்க்கு இது நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதை விட பெருசு அப்படின்னா ஓகேங்களா 5வது நம்பர் இது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஹீட்டிங் கெப்பாசிட்டிக்கும் உங்களுக்கு வந்து இண்டக்ஷனு கேஸ் ஸ்டவ் ரெண்டுமே நம்ம காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இருக்கிறதுலே பெரிய சைஸு 8 லிட்டர் கெப்பாசிட்டி வரும். ஸோ இது ஓகேனாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம். 1350 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க.